ஹவுசான் சிட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு குளத்துக்கு வந்து வந்தாச்சு. பட் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிற டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம மீன் வந்து பிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து ட்ரோன் கேமரா அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். நீங்கள் எக்கச்சக்கமான ஃபிஷ் கேட்சிங் டெக்னிக் வந்து பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து தூண்டில் போட்டு வலை போட்டு ஏன் அதுக்கு ட்ராப் கூட இருக்குது அதெல்லாம் போட்டு மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம ட்ரோன் பவரை யூஸ் பண்ணி ட்ரோன் மூலியமாக நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீன் மாட்டுதா இல்லைங்கிற வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நீங்கள் நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே செம்ம கிரேஸ் தான். நான் வந்து ஹவுசாட்டில் டெய்லி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். யூவி பாச்சி சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா அண்ட் ஆல்ரவுண்டரான சர்துர் தாக்கர் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு டீமாக மேக் பண்ணி நான் வந்து ஹவுசாட்டில் கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயரோட T20 முடிஞ்சு போனாலுமே ஹவுசாட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு எண்டே கிடையாது. நீங்கள் கேம் வந்து விளையாண்டு கண்டினியூவாக வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி வின் பண்ணுற அந்த அமௌண்ட்டெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஹவுசாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு யூனிக்கான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரவுண்ட்ல ப்ளே பண்றது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஓவர்ஸ் கூட வந்து நீங்க ப்ளே பண்ண முடியும். மித்தாப்ப கம்பேர் பண்ணும்போது ஹவுசாட்ல நீங்க இன்னும் அதிகமா வந்து வின் பண்ணிட்டே இருக்கலாம் கண்டினியூவா. லக்னோ, ராஜஸ்தான், MP அங்க இருக்கக்கூடிய ரியல் பிளேயர்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக், டாடா ஆல்ட்ரோஸ் கார்னு எக்கச்சக்கமா வின் பண்ணிருக்காங்க. சோ கைஸ், எதுக்கு வெயிட் பண்ணீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இப்போ வந்து கிளிக் பண்ணி ஆப் டெவலப் பண்ணுங்க, கேம் ப்ளே பண்ணுங்க, பைக், கார்ஸ் அண்ட் லாக்ஸ் கணக்குல வின் பண்ணுங்க. இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கும் அல்லது நிதி ரீதியாக ஆபத்தானதாக இருக்கலாம். பொறுப்புடன் உங்கள் அபாயத்தை அறிந்து விளையாடவும். காய்ஸ், இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். நம்ப முடியல. எஸ், நீங்கள் வந்து தூண்டில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து குச்சியில் நீளமாக வந்து அதுக்கு மூடி வந்து நரம்பு வந்து கட்டி தொங்க விட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும், இழுத்தா மீன் மாட்டோம்ல. அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம ட்ரோனை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த குச்சிக்கு பதில் நம்ம ட்ரோனை வந்து இந்த இடத்துல நம்ம நூலை வந்து போட்டு கட்ட போகிறோம். கட்டிட்டு மண்புழுவை கோத்து நம்ம வந்து ட்ரோனு பறந்துகிட்டே இருக்கும். அந்த சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வீடியோ கேப்சர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் புழுவை கடித்து மீன் இழுக்கும் போது நம்ம எப்படி வெளியில் தரையில் நின்று குச்சி தூக்குவோமா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து நம்ம ட்ரோனை மேலே தூக்க போகிறோம். அப்படி ஃபோர்ஸ் லைட்டில் தூக்கும்போது நமக்கு இந்த ட்ரோனில் வந்து மீன் மாட்டுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ரீசெண்டாக தோணுச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரோன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு செம்ம கிரைசியான ஒரு ஃபிஷ் கேட்சிங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி வந்தாச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு. அண்டு நம்மளோட கண்ட்ரோலரு அப்படியே நம்ம லைவாக கேப்சர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ட்ரோன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ட்ரோனோட எண்டில் வந்து நம்ம வந்து புழு வந்து கோத்துருக்கோம். ஓகே, இப்போ ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறோம். டேக் ஆஃப் பண்ணிட்டு நேராக உள்ளே விட போகிறோம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரோன் அதை வந்து மீன் வந்து மாட்டுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம் இது வழியாக. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் இது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, போகிற ட்ரோன் திரும்ப வருமா அப்படின்றது எனக்கு தெரில. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டேக் ஆஃப். கம் ஆன் கைஸ். அண்ட் இப்போ நேராக நம்ம தண்ணி இருக்க இடத்துக்கு போகிறோம். அண்ட் தூண்டியில் வந்து கீழே இறக்க போகிறோம். ஓகே, நல்லா வந்து விசிபிள் ஆகுது, நமக்கு வந்து தெரிகிறது. ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்குது வெயிட்னாலையா? ஓகே 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 அவசரப்படாதீங்க, இருங்க. ஓகே, போட்டாச்சு. கொஞ்சம் பூண்டு ஏரியாவாக இருக்குது, அது கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். கடிக்குதா? இரு வர, அவசரப்படாதீங்க. உள்ள போயிருச்சுன்னா சொல்லுங்க டக்குன்னு. பார்த்தீங்களா நீங்க? கரெக்டாக வந்து நம்மளுடைய தூண்டில் வந்து கரெக்டாக மாட்டிருச்சு. சரியாக மாட்டல போல, மேலே வந்து எம்பி விழுந்துருச்சு. அகைன் நம்ம ட்ரை பண்ணலாம். கமான், ரெடி. ரெடி. தக்க உள்ளே போன செகண்டே த்ராட்டில் நம்ம அப்படி ஸ்வங்கின்னு மேலே தூக்கணும்னு வச்சிங்களேன் போதும். வெயிட் அண்ட் ஐ திங்க் குட்டி மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கடிச்சு விளாண்டுட்டு இருக்கு.
என்னடா ரொம்ப நேரமாக கடிக்கலைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க நம்மளோட ட்ரோனில் போட்ட வலையில் வந்து மாட்டிக்கிச்சு. கமான் கைஸ் சோட்டா சைஸ் மீன் வேற லெவலு. சீரியஸ் காய்ஸ், நம்மளுடைய ட்ரோன் தூண்டில் வந்து வேற லெவலில் பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மீன் வந்து நமக்கு மாட்டிக்கிச்சு. கமான் பட்டு மீன் எடு சீக்கிரம் முடியும். அடுத்த ரவுண்டு போடணும். எனக்கே கட்டாது. Much later. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து நம்மளுடைய ட்ரோனில் வந்து சார்ஜ் இல்லாதனால நம்மளுடைய இந்த ட்ரோன் ஃபிஷ்ஷிங் கேட்சிங்கை வந்து இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 பேட்டரி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். 3 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து தீந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து மீன் பிடிக்க முடியாதா அப்படின்றத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியான மீன் வந்து மாட்டிக்கிட்டு மறுபடியும் மிஸ் ஆகி விழுந்துருச்சு. அதுவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு செகண்ட் பேட்டரியை மாட்டி அது வரைக்கும் வந்து கடிக்காமல் தான் இருந்துச்சு. மேபி இந்த ப்ரொப்பலோட சவுண்டு கேட்குறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்ற தெரில நமக்கு. ஆனால் வந்து ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இங்கிட்டேருந்து அங்கே வந்து எனக்கு போட்டோன்னே கடிச்சிச்சு, மாட்டுனுச்சு. நம்ம நினச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஒரு குட்டி மீனாச்சும் மாட்டுனுச்சு. இதை வச்சு மீன் பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதிவு தான் நீங்கள் ஒரு பார்த்தீங்க. ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இந்த ட்ரோனை வச்சும் பிடிக்கலாம். நம்ம நிறைய மீன் பிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு 10 ட்ரோன் பறந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும். அதே போல் பேட்டரி கண்டிப்பாக வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட்டாலாம் மீன் இதை வச்சு பிடிக்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம நம்ம நினச்சிக்கிட்டோம். நான் தண்ணி வீடியோ டாடா பை. ஸோ கைஸ், எதுக்கு வெயிட் பண்ணிங்க? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கிளிக் பண்ணி ஆப்பை டெவலப் பண்ணுங்க, கேம் ப்ளே பண்ணுங்க, பைக்கு, கார்ஸ் அண்ட் லாக்ஸ் கணக்கில் வின் பண்ணுங்க.